வணக்கம். மௌனலய ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி. எல்லா புகழும் இறைவனுக்கே. எங்களோட கிளினிக் குடுவாஞ்சேரியில் உள்ள கன்னிவாக்கத்தில் உள்ளது. சாப்பிட்ற முறையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வாய்மூடி காற்று போகாத அளவுக்கு உமிழ்நீர் மென்று சாப்பிட்ணும். கவனத்தை சாப்பாடு மேலே வச்சு சாப்பிட்ணும். பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிட்ணும். இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு கைகளால் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி எடுக்கும்போது விரல்களின் முதல் ரேகை வரைக்கும் தான் சாப்பாடு எடுக்கணும். அப்படி எடுத்த சாப்பாடை நம்முடைய நுனிநாக்கில் வைத்து மட்டும்தான் சாப்பிட்ணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம சாப்பிடும்போது சாப்பாடை கைகளால் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி எடுக்கும்போது நம்முடைய விரல்களின் நுனிகளில் எல்லாம் உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றல் உடனே நம்முடைய வாயிற்கு சென்று, அதாவது வாய்க்கு சென்று உமிழ்நீரை சுரக்க வச்சிருது. நீங்களே பார்க்கலாங்க. நம்ம பிளேட்டில் சாப்பாடு போட்டு கையை வச்சோடனே நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்குது இல்லைங்களா? அதுதான் காரணம். இப்போது ஸ்பூனில் சாப்பிட்றவங்களுக்கு சரிவர உமிழ்நீர் சுரக்கிறது கிடையாது. ஜீரணசக்தி குறைபாடு அதனால தான் அவங்களுக்கு வருது. ஏன்னா ஸ்பூன் உயிரற்ற ஜடம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாப்பிடும்போது சாப்பாடு எடுத்து நுனி நாக்கில் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான காரணம் நம்முடைய நுனி நாக்கிற்கு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அந்த சுவையை ஜீரணம் பண்ணுற சக்தி நம்முடைய நுனி நாக்கிற்கு மட்டும்தான் இருக்குது. நம்முடைய வயிற்றுக்கு சுவையை ஜீரணம் பண்ணுற சக்தி கிடையாது. இப்போ சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு சுவையை ஜீரணம் பண்ணாமல், நுனி நாக்கில் ஜீரணம் பண்ணாமல், அடிநாக்கின் வழியாக சாப்பாடு வயிற்றுக்கு போயிடுது. அப்போது சுவையும் வயிற்றுக்கு போயிடுது. அப்போது வயிற்றில் சுவை இருக்குது. வயிறு அந்த சுவையை ஜீரணம் பண்ணுற சக்தி வயிற்றுக்கு கிடையாது. அப்போ அந்த சுவையானது நாளடைவில் வெப்பசக்தியாக மாறுது. அந்த வெப்பசக்தியானது நாளடைவில் கெட்ட நீராக மாறி உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை உள்ள அனைத்து ரத்தத்திலுமே போய் இந்த கெட்ட நீர் கலந்துடுது. இப்படி கலக்கும்போது அதோட அழுத்தம் குறையும் போது காற்றாக மாறிடுது. காற்றாக மாறும்போது வலி ஏற்படுகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாயு பிடிச்சிருக்கு, வாயு தொல்லைன்னு சொல்கிறோம். நீங்களே பாருங்களேன், ஒரு சிலர் சாப்பிட்டோன்னே உடம்பு லைட்டாகவே இல்லைப்பா, ரொம்ப பாரமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, வயிறு உப்பசமாக இருக்குது, எப்போமா வருதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ காரணம் இதுதான். அப்படி உடம்புல தங்கினா அந்த காற்று இடம் விட்டு இடம் மாறணும். அப்படி மாறினா ரொம்ப நல்லது. அப்படி காற்று இடம் விட்டு மாறாமல் ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை. இப்போ அந்த காற்று இடம் விட்டு இடம் உடம்பை விட்டு எதன் வழியாக வெளியேறும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது நம்முடைய வியர்வை, யூரின், மூச்சு காற்று, ஏப்பம் இதன் வழியாக தான் வெளியேறும். இப்படி வெளியேறினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி அந்த காற்று உடம்புலே அங்கங்கே தங்கிடுது இல்லைங்களா? அப்படி தங்கினா தான் பிற்காலத்தில் நமக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உள்ளதுங்க. நன்றி.